Superheroes are those who protect us, those who ensure our safety. GN Cleaning Services offers complete disinfecting, sanitizing and cleaning services to make your homes, offices, commercial buildings, large kitchens, hospitals and hotels clean and secure. Call GN Cleaning Services at 8776-1676 or 9234-2576. Singapore's trusted cleaning superheroes at your doorstep. இது சாதாரண கடலை மாவுல செஞ்ச பஜ்ஜி, இது பட்டு கடலை மாவுல செஞ்ச பஜ்ஜி. என்ன ஒண்ணுமே இல்லைன்னு பாக்குறீங்களா? பின்ன பாரம்பரிய சுவை கொண்ட பட்டு கடலை மாவுல செஞ்சா பட்டு பட்டுன்னு எல்லா பஜ்ஜியும் பறந்துரும் இல்ல. பட்டு கடலை மாவு, இது சாதாரண கடலை மாவுல செஞ்ச லட்டு, இது பட்டு கடலை மாவுல செஞ்ச லட்டு. உப்பு காரம் சரியா இருக்கான்னு பாத்தியாமா? நான் பட்டு சில்லி பவுடர் யூஸ் பண்றேன் அத்தை. ஓ, அப்ப சரி. பட்டு யூஸ் பண்ணா no more questions. பட்டு சில்லி பவுடர் அல்ட்ரா ஃபைன் கிரைண்டிங் செய்யப்பட்டதால் நிறம், மனம், சுவையில் ஒரு தனி வித்தியாசம். பட்டு no more questions. டோக்கியோ தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கிரிக்கெட்டின் மறுபக்கம் நிகழ்ச்சி நாங்க தொடங்கின உடனே கிடைச்ச உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய அமோக ஆதரவுன்னு தான் சொல்லணும். அதோட கிடைச்ச எங்களுடைய உந்துதல் தான் இன்றைய நிகழ்ச்சியின் ஆரம்பம். இந்த தொடர்ச்சியான உங்களுக்கு பல அற்புதமான, சுவாரஸ்யமான, அழகான மனிதர்களை கொண்டு சேர்க்கணும், அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசையினால வந்திருக்கிற நிகழ்ச்சி தான் இது. என்னோட சேர்ந்து இணைஞ்சு இந்த நிகழ்ச்சியை நடத்த போறது துபாயில இருந்து ரமேஷ் ராமகிருஷ்ணன். வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க? வணக்கம் தங்கரேகா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு ஒரு திறமையான அழகான வீரரை பார்க்க போறோம் அப்படின்ற சந்தோஷத்துல. அப்சல்யூட்லி. அவர் திறமையான அழகானது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஒன் ஆஃப் தி டாப் கோச்சஸ் கூட தமிழ்நாடுல கோச்சிங் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் தமிழ்நாடு பிரீமியர் லீக், ஸோ நிறைய யங் டேலண்ட்டை இப்போ ஹார்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரிக்கெட்டர் தான் நம்ம இன்னைக்கு கூப்பிட்டு பேச போகிறோம். யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா கண்டிப்பா, நானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆரம்பித்த போது 2008 to 2010 அப்போது தலையோட கேப்டன்சியில் விளையாடி இருக்காரு 2 வருஷம். இந்தியா ஏக்கு ஆடி இருக்காரு. வேர்ல்ட் கப் இந்தியா அண்டர் 19 வேர்ல்ட் கப் ஸ்ரீலங்காவில் ஜெயிச்சா. ஹி வாஸ் அ பார்ட் ஆஃப் தேட் ஸ்குவாட். அது மட்டும் இல்லை, சிஎஸ்கேவோட ஆரம்ப காலத்தில் டெல்லி டேர்டெவில்ஸ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹேட் அ வெரி டஃப் மேட்ச். கிளென் மெக்ராத் தான் ஹி வாஸ் லீடிங் தி அட்டாக். மெக்ராத்னாலே ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ்னாலே எப்படி போடுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு மேட்சை சிஎஸ்கேக்கு ஜெயிச்சும் கொடுத்தாரு, சாலிட் 45. ஸோ இப்போ நிறைய ஹிண்ட் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ அவரை கூப்பிட்டுடுவோம். அது வேற யாரும் கிடையாது, நம்ம வித்யுத் சிவராமகிருஷ்ணன் தான். ஒன் ஆஃப் தி பிரைட் அண்ட் யங் மைண்ட்ஸ் இன் தமிழ்நாடு கிரிக்கெட் ஹூ ஸ்டில் கான்ட்ரிபியூட்டிங் இன் ஆல் ஃபார்ம்ஸ். வித்யுத்தை உள்ள கூப்பிட்டுருவோம். அவரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, இத்தனை இவ்ளோ விளையாடி இருக்காரு, இவ்ளோ செஞ்சிருக்காரு. அந்த ஸ்ரீலங்கால நடந்த அந்த மேட்ச் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது எனி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் இட்? சரி, நிறைய பிளேயர்ஸ் பார்த்தா இப்போ அண்டர் 19 வேர்ல்ட் கப், இப்போ விராட் கோலி எடுத்துக்கோங்க, ரவீந்திர ஜடேஜா, இவங்கெல்லாம் அண்டர் 19 ஆடிட்டு தான் சீனியர் டீமுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு அப்படிதான் அந்த ப்ரொக்ரெஷன் ஆஃப் டேலண்ட் ஹேப்பன்ஸ். அதாவது ஒரு கீழேந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி மேலே வரத்துக்கு ஒரு சைக்கிள், இது ஒரு ப்ராசஸ். ஸோ அந்த மாதிரி பார்த்தா வித்யுத் வந்து நிறைய பேசலாம் வித்யுத்தை பற்றி. எப்படின்னா 3 விஷயம் சொல்லலாம் வித்யுத்தை பற்றி. ஒன்று, வித்யுத் மட்டும் கிரிக்கெட்டரில் அவங்க அப்பாவும் தமிழ்நாடு ஆடி இருக்கார், வி சிவராமகிருஷ்ணன், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ப்ராலிஃபிக் ஸ்கோரர்ஸ். ஆனால் அப்போ அவர் ஆடின டைமில் தான் கவாஸ்கர், விஸ்வநாத் இவங்கெல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. பட் தமிழ்நாடுக்கு அவர் பேப்பர் எடுத்தாரே அவங்க அப்பா பேர் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து ஹீஸ் கம்மிங். அதுவும் ஃபேமிலி ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அவங்க அப்பாவும் லெஃப்ட் ஹேண்டர், இவரும் லெஃப்ட் ஹேண்டர். ஸோ ஏன்னா நானும் ஒரு நேச்சுரல் லெஃப்ட் ஹேண்டர்னால லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னாலே கொஞ்சம் புத்திசாலியாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அதை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ அது மட்டும் இல்லை, இப்போ சிஎஸ்கே 2008 and 10 அது வந்து ஃபார்மேட்டிவ் இயர்ஸ் ஆஃப் சிஎஸ்கே. அப்போதான் ஆரம்ப காலம். எல்லா டீமும் அப்போதான் ஐபிஎல்னு ஒன்று புதுசாக ஆரம்பிச்சு அவங்க வந்து அந்த ப்ராசஸில் போயிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 வருஷம் அந்த டீமில் இருந்து விளையாடி ஜெயிக்கணும் அப்படின்றது பெரிய விஷயம்.
and it is not an ordinary thing. ஸோ அதுவும் ரெண்டாவது ஏன்னா அப்பதான் தலையும் வந்து அப்பதான் he was just coming up. அந்த T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சு 2007 உடனே 8 ஐபிஎல் ஆரம்பிச்சு. ஸோ இட்ஸ் ஒரு விதத்தில் பார்த்தா ஃபார்மேட்டிவ் இயர்ஸ் ஆஃப் தலைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அப்பதான் the captaincy was evolving. People had different mixed opinions. அப்போ இன்ஃபேக்ட் எப்படி தலை வந்து ஆக்சுவலாக நான் ஒரு ஒரு இன்டர்வியூவில் படிச்சுட்டு இருந்தேன். மும்பை இந்தியன்ஸ் தான் தலை வந்து பிச் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் சிஎஸ்கே வெண்ட் அவுட் ரைட் அண்ட் காட்டம். ஸோ அது எவ்வளோ பெரிய டேர்னிங் பாயிண்டாக இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்ற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்து எப்படி வித்யுத் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஸோ இது வந்து யாருக்கும் தெரியாது, இந்த விஷயம் தெரிய சான்ஸ் இல்லை. அதை தான் நம்ம வித்யுத் இப்போ கேட்க போகிறோம். சரி, இப்போ நம்ம வித்யுத் உள்ள கூட்டின்னு வந்துருவோம். வித்யுத் ரெடி? ஏன்னா ரொம்ப நேரம் பேசியிருந்தா அப்புறம் மக்களுக்கு போர் அடிச்சிரும். வித்யுத் நீங்க உள்ள வந்துருங்க, கூப்பிட்டு வெல்கம். வணக்கம் வித்யுத். வணக்கம். வணக்கம் ரேகா மேம். வணக்கம் ரமேஷ் சார். சோ நைஸ் டு பீ ஹியர். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்கிறது. Thank you so much. Obviously வித்யுத் இப்போ என்ன பியூட்டினா, நீங்க இந்தியாவில் இருக்கீங்க, நான் துபாயில் இருக்கேன், தங்கரேகா யூகேல இருக்காங்க. ஸோ டெக்னாலஜி ஹஸ் brought 3 regions together. ஸோ ஏன்னா டெக்னாலஜின்ற போது இட்ஸ் அ வெரி பிக் திங். இன்னைக்கு டுடே போஸ்ட் கோவிட் திஸ் இஸ் த வே it happens. So in case there are no technology glitch irundana, we will just come back and we'll continue. Okay, so questions ku nera poidalama? தாராளமா. So தங்கரேகா நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? Do you want to start? Oh sure. Oh thank you so much. ஏன்னா என்னோட ஃபேவரட் கொஸ்டின் இது. உங்ககிட்ட கேட்கணும்னு எனக்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த கேள்வியை. வித்யுத், நீங்க ஆரம்பிச்சது இந்த சிஎஸ்கேயோட நீங்க 2008 ரமேஷ் சொல்லியிருந்தாரு, இந்த ஆரம்ப காலத்துல நீங்க சேர்ந்து வேலை பண்ணியிருக்கீங்க சிஎஸ்கேயோட, நம்ம தலை தோனியோட. ஸோ தோனியோட சிஎஸ்கேல ஆரம்பிச்சதா அந்த டைம்ல அவரோட விளையாடின அனுபவம் கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஆக்சுவலா ஐபிஎல் முன்னாடியே நானும் தோனி வி கோ பேக் அ லாங் வே. அண்டர் 19 கிரிக்கெட்ல நிறைய ஆடி இருக்கோம். ஆக்சுவலா தமிழ்நாடு, பீகார், லாட் ஆஃப் டோர்னமெண்ட்ஸ் இந்தியன் ஆடி வர்றது. நான் வந்து கெம்ப்ளாஸ்ட், இந்தியா சிமெண்ட்ஸ், வேற கம்பெனிஸ்க்கு ஆடி இருக்கேன். ஸோ அப்போவே அண்டர் 19 டைம்ல யூஸ் டு பி திஸ் யங் ருக்கி, லாங் ஹேரோட அந்த ஸ்வாகர் இருந்து எப்ப the way he used to walk into the crease, யங் தோனி வந்து, and he had that presence about himself on the young age. அது பார்த்து nobody thought he's going to become so big, but அப்பவே தோனினா ஒரு presence இருந்தது. He always stood out from other people. So அது எப்பவுமே இருந்தது அவருக்கு. And the way I remember under 23 match under 19 under 23 match பெங்களூர்ல ஆடணும். அவர் 66 அடிச்சார். ஆக்சுவலா எல்லா 66 runs ஆஃப் பவுண்டரிஸ்ல அடிச்சார் இந்த மேட்ச். அப்ப ஆக்சுவலா இட் இஸ் ட்ரெண்டிங் இன் ட்விட்டர் ரீசென்ட்லி. நான் தமிழ்நாடு ஆடினே, அவர் வந்து பீகாருக்கு ஆடினாரு. ஸோ அப்பவே வந்து அவருக்கு ஒரு பிரில்லியன்ட் கீப்பர், ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். இந்த நேம்ஸ் வாஸ் டூயிங் தி ரவுண்ட்ஸ் ஆக்சுவலா. அப்புறம் என்ன ஆச்சுன்னா டைம் வெண்ட் பை அண்ட் 2000 இந்தியா ஆட ஆரம்பிச்சாரு. இவெண்ட் இந்தியாவில நல்லா பண்ணாரு. காட் இன்டு தி இந்தியன் டீம். அப்புறம் இந்தியன் கேப்டன் 2007ல. அப்புறம் அப்போ கூட ஆனா அப்போ அவ்வளவு கான்டாக்ட் இல்லை, ஏன்னா he was busy with India. அப்போ I was close to playing for India. ஸோ அப்பப்போ மேட்சஸ்ல பார்ப்போம் தவிர, பட் he was always a very shy person and everything. ஸோ அப்புறம் என்ன ஆச்சுன்னா 2007ல இந்தியா became the World Cup and that was the start of something big. மகேந்திர சிங் தோனின்னு ஒரு வேர்ல்ட் வைட் ஃபினாமினா மாதிரி ஆரம்பிச்சது ஆக்சுவலா. ஸோ we want to see என்னடா இந்த ஈவெண்ட் என்ன இருக்கு அப்படின்னு ஒரு கிரேட், நம்மளுக்கு எல்லாருக்கும் உள்ள ஒரு இது இருந்தது. அப்புறம் 2008ல வந்து இந்தியன் பிரீமியர் லீக்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. குவைட் ஃப்ராங்க்லி எங்களுக்கு அப்போ ஐடியாவே இல்லை என்ன ஆக்சுவலா, ஏன்னா அது மாதிரி நடந்ததே இல்லை ஆக்சுவலா. பட் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு. வி நியூ இட் வாஸ் a big thing and we want to be a part of it. அப்போ கடவுள்கிட்ட வேண்டியது இல்லை, இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு. அது ஆச்சு. அப்படி இந்தியா சமன்ஸ் வந்து சிஎஸ்கே டீம் லான்ச் பண்ணாங்க, அதுல தோனி கேப்டனா. அப்புறம் பார்த்தா ஐ வாஸ் a part of that. So that was amazing. And I'll just cut this short. என்னாச்சுன்னா first thing we had the launch இந்த நந்தம்பாக்கம்ல வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல ஆக்டர் விஜய் அண்ட் தோனி. அப்புறம் தோனி ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறோம். And what really struck me was that அப்போ under 16 under 19ல பார்த்தோமே, அதே சிம்பிளிசிட்டி, அதே ஒரு இது ஒண்ணுமே இல்ல. That was so nice of that something which really struck me and which is stayed till today.
to 2020, like the pandemic, I met him in Chepak, and he still remained the same person, which is unbelievable. So that's one thing about Dhoni, which we'll talk a lot about as the show goes on. But one thing, he's remained the same, and we'll talk about his cricketing journey soon. But other CSK, Dhoni, I think you can see the results that the team has achieved over 12 years. I think it's a masterstroke by Mr. N. Srinivasan. And looking forward to this season. In number win பண்ணனும்னு தோணுது. So yeah, so that's a long association with Dhoni, and I hope it continues for a long time. He's been a great ambassador, cricket ko steady, and இப்போ army la andirkaru. So he's a great ambassador for the country, and hope he continues serving us in the right way. Fantastic. Vidyut, இப்போ just to go back, நீங்களே சொன்னீங்க இப்போ 2008-10 was the formative years of CSK. அதுதான் ஆரம்ப காலம். எல்லா டீமும் கிட்டத்தட்ட ஒரே லெவலில் தான் இருந்திருப்பாங்க அப்போ. And you were a part of that team. And obviously Dhoni was a new captain. ஏன்னா 7ல they won T20 World Cup. And formative years of captaincy-ன்னு கூட சொல்லலாம் தலைக்கு. ஸோ நீங்கள் அப்போ பார்த்தீங்க, அப்போ என்ன வாட் டிட் யூ, அந்த டீம் எப்படி, சிஎஸ்கேன்றது இன்னைக்கு ஒரு சக்ஸஸ் ஃபார்ம்ல, இன்னைக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்ஸ் இன் ஐபிஎல். பட் இன்னைக்கு அவங்க இந்த நிலைமையில் இருக்காங்கன்னா அன்னைக்கு ஆரம்பித்த ப்ராசஸ் கரெக்டாக இருந்திருக்கணும். ஸோ நீங்கள் வாட் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ட்ரெஸ்ஸிங் ரூம்? நாட் ஜஸ்ட் தலை, ஹேடன், ஹசி, ஃப்ளெமிங், எல்லாருமே லெஜெண்ட்ஸ். தேர் வர் சோ மெனி லெஜெண்ட்ஸ். ஸோ எப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஃபார்முலா வரணும்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கணும். ஆப்வியஸ்லி த இன்ஃப்ளூயன்ஸ் மிஸ்டர் என் ஸ்ரீனிவாசன் ஹேட் ஆன் த டீம், affectionately called as Srini Mama and all social media handles. ஸோ எனக்கு இதை பற்றி சொன்னீங்கன்னா இந்த ஐபிஎல் டைமில் மக்களுக்கு அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். Ramesh, that's a beautiful question. Before we come to Dhoni, I think Srini Mama சொன்னீங்களா, I think the advantage India Simmons had was they have been running cricket for a long time. இப்போ 95, 98 I remember நீங்க அப்பதான் actually start பண்ண cricket India Simmonsல. அப்போ second division team in the Sridhar season, which they bought into first division, and அதுக்கப்புறம் VB Chandrasekhar joined, and then Rahul Dravid joined. So they have been in the business for a long time, and they know how to run a successful team. Okay, so I think அது ஒரு பெரிய advantage. And I think except Reliance, no other team which bought IPL franchises were involved with cricket. So straight away India Simmons had the advantage of running a successful league team, not one league team, nariya league teams actually. So I think they made use of that very, very well. And I think picking Dhoni was a master stroke. A couple of things which really stood out Dhoni enna, we talk about our handling pressure. In our first 4 games CSK archer, we won the games. I think we just went through all the oppositions very easily. We had namak Hayden in the Hasi in the, we had Hasi, Hayden, apro Muttiya Muralidharan, a great off spinner, Makai Nitni, Jacob, Stephen Fleming was the coach now, upon the Vasham player under. So first 4 matches win panna, apro Hayden and Hasi had to go for the Ashes actually. அவங்களுக்கு Ashes in this, so 2 big players were leaving us, and that left a big vacuum in the team, and that's where I came in actually. I replaced Hayden, and I was going to open with Parthiv and Fleming. So enna achna adukapro we lost a couple of games. Okay, and I think the greatness of a leader is when you lose game. When you're winning, everybody can be happy, narna sandoshama irukkalam, eppadi vena irukkalam. Ana and the thokra time la kuda how he brought the team together, he never made us feel insecure. என்னடா ஹேடன் போயிருக்கான், ஹசி போயிருக்கான், நம்மளுக்கு ஒன்றும் இல்ல, அதெல்லாம் இல்லவே இல்ல. He made us get the best out of each and every player. இப்போ பழனி அமர்நாத் ஒரு bowler தான், India Simmons local league அண்ணா, we got him, and அவனை how he handled him very, very well. என்ன எப்படி he got the best out of me, and நிறைய பேர். So I think that really stood out, and that really helped us go far in the tournament. One more thing which is really stood out is he gave everybody their space, which I think is very, very important. If you tournament last thing you want is too many people coming and trying to put in too many ideas into you. You want to be left alone because you want to get the best out of your ability, which Dhoni gave the players that space, which is very, very important. So overall he was amazing. I think India Simmons as a group, அவங்க like I said, cricket நிறைய நடத்திருக்காங்க. So they knew that okay, ஒரு captain எடுத்தா we have to give him the space to do well. And அது Srini Mama first பண்ண Dhoni இந்த டீம் தந்தாச்சு உனக்கு, இனிமே you take care of it. He had that trust. That trust is very, very important. ஏன்னா நான் சொன்ன மாதிரி வின் பண்ணச்சே it's very easy to have the trust, but தோக்கச்ச கூட he was always behind us.
And I think that's very, very important. India Cements always has given that to players, and like I said, I'm very lucky to be part of that, and to at least every Sunday to be a part of Dhoni's leadership. Today, as a coach, it's made me a lot better. I've learned a lot of things about every failure handle panno, every success could handle for that also is very, very important. So that's kept me in good stead, and I'm very grateful for that. Yeah. அப்சல்யூட்லி. ஆனா இப்போ ஃப்ளெமிங், ஹேடன் இந்த மாதிரி, ஏன்னா இப்போ இவங்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ்லேருந்து வராங்க. இட்ஸ் அ மல்டி கல்ச்சரல் டீம் அண்ட் எல்லாருமே லெஜெண்ட்ஸ். அப்போ எல்லாருமே அவங்கவுங்க பீக்ல இருந்தாங்க. ஸோ அண்ட் தோனி வாஸ் அ நியூ கேப்டன், யங் கேப்டன் அப்போ. ஸோ அது எப்படி ஒர்க் ஆச்சு அந்த ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்ல? அது வந்து Dhoni had some experience. In Indian teamல பார்த்தா கூட when he took over captaincy, he had to lead people like Sachin Tendulkar, VVS Lakshman, Rahul Dravid, Saurav Ganguly, big personalities, Harbhajan Singh, Anil Kumble. ஆனா அந்த டைம்ல கூட he handled them so beautifully. I don't know what was it, but like I said, maybe he gave them space and mutual respect and all. But again, it has a lot to do with India Cements also. It's like a family, and whenever somebody comes in, they feel welcome and they feel a part of the group straight away. I don't know what the magic it is, but it's always been, whether it's somebody like a Jagdishan who's just playing now or somebody like a Muralidharan who's got 800 wickets, they all combine very, very well. And they make it from the CEO Kasi Vishnan to N. Srinivasan. They make everybody feel as a group, and I think Dhoni plays a big role there. I think he is very, very good in getting the best out of everybody. At the same time, everybody has respect. They know when to, as a leader, when to give him his space. So I think that the combination of all these things is wonderful. And Hayden, Hussey, Banda, what we learned from them is the professionalism. Every train panna. A great example is, I'll give you two examples actually. Hayden, நம்ம சென்னையில ஃபர்ஸ்ட் இயர் நம்ம மார்னிங் 9 to 12 ட்ரெயின் பண்ணுவோம். 40 டிகிரி வெயில்ல ஒரு மணி நேரம் பண்ணாலே அப்படியே வில் பி ஸ்டோக்ட். ஆக்சுவலா ஹேடன் 2 hours பேட்டிங் ஆட்டு செப்பாக் ஸ்டேடியம்ல சம் சைட் ஸ்கிரீன் டு சைட் ஸ்கிரீன் ஸ்பிரிண்ட் பண்ணுவாரு. ஒரு 150 meters இருக்கும், ஃபுல் ஸ்பிரிண்ட். ஆஃப்டர் ஃபினிஷிங் 2.5 hours ஆஃப் பிராக்டிஸ். நாங்க போய் கேட்டோம், எதனால இது பண்ணல, எதனால இது பண்றீங்கன்னு கேட்டோம். He said to give me that extra this thing in performance. If I ask 150 batting now for me to give that extra mental this thing into my game, this will always help me. So அது மாதிரி நிறைய கத்துன்னு ஹசியோட ஒர்க் எத்திக். முரளிதரன் the intensity is high even when he bowls in a practice session. So இது all these are inbuilt and which we all learnt actually. No practice session, we never used to go fool around. 2-3 hours we always used to be there, and all these people coming together brought in a great culture to the team, which still today it's been maintained. Fleming, that the second example I wanted to use, நீங்க சொன்னீங்களா ஷோ முன்னாடி ஆக்சுவலா வித்யுத் மெக்ரா அந்த நாக் பத்தி பேசுறீங்களே, there's a story behind the knock. The first game Delhi Devils ஓட 5th game நம்ம செப்பாக்ல அந்த கேம் I got 57, number 3 அந்த கேம்ல 17th over மெக்ரா 18th over மெக்ரா ஷார்ட் போட நான் புல் அடிச்சு அவுட் ஆனேன் ஆக்சுவலா. அப்போ ஃபிளெமிங் பிளேயர், கோச் கெப்லர் வெஸ்டல்ஸ். அப்புறம் 2 matches லேட்டர் நாங்க ஃபெரோஷா கோட்டல்ல அதே டெல்லி டேவில்ஸோட ஆடுறோம். ஸோ நான் நெட்ஸ்ல போறேன், ஃபிளெமிங் தனியா கூப்பிட்டு இது மாதிரி I'm going to chuck balls to you. Now I want you to come on the front foot and pull. ஏன்னா மெக்ரா கட்டாயமா உனக்கு ஃபர்ஸ்ட் 2 ball நீ ஓபன் பண்ண போற நெக்ஸ்ட் கேம். ஏன்னா அந்த கேம் பார்த்தே இல்லை, நானும் ஃபிளெமிங் ஓப்பனிங் முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ நீ ஓபன் பண்ண போற, கட்டாயமா மெக்ரா ஷார்ட்டா தான் போட போற. நீ ஃப்ரண்ட் ஃபுட்ல ரெடியா, நீ பேக் ஃபுட்ல போனா என்ன ஆகும்னா எல்லா வெயிட்டும் பின்னாடி போயிடும். ரொம்ப நீ ஃப்ரண்ட் ஃபுட்ல வா, ஃப்ரண்ட் ஃபுட்ல அடிக்க பாரு. அப்புறம் எனக்கு ஒரு 100 ball செக் பண்ணாரு. அவர் அண்டராம் எனக்கு அப்போ கோச் கூட இல்ல, அவர் பிளேயர், பட் he took that interest to come and help me out. அவர் he neglected his batting, என்ன ஹெல்ப் பண்ணணும்னு போட்டாரு. 100 ball போட்டாரு, நான் புல் பண்ணேன். நீங்க நம்ப மாட்டீங்க, we were chasing 186 ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் 2 ball மெக்ரா பவுன்சர் போட்டாரு, அந்த 2 ball நான் புல் அடிச்சேன், 4 போச்சு. அந்த எண்ட்ல ஃபிளெமிங் இருந்தாரு. So we had a very, very nice laugh about it. Great captain, legend of New Zealand cricket. Ana he had the quality to come and the point to neglect his practice and come and help me out. So நீங்க கேட்டீங்க what is it in CSK? This is the example I can give. When somebody comes in, they want to help a youngster out, and they want to contribute towards the team. So yeah, so நிறைய பேர் முரளிதரன், his simplicity towards the game, because as a reserve he's always involved. He wants to do things, whenever he didn't play the game also. So I think they picked a great bunch of people. நீங்க சொன்னீங்க, we saw an ad actually, we may create good human beings ன்னு சொன்னீங்கல்ல. It is so important. All these legends were unbelievable players, but
even better human beings, Hasi, Muralidharan, so it was very special and something I'll always cherish. எஸ், இதுதான் நீங்க சொல்லும் போது இன்னும் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா, the team playing. See, the cricket is a game of team players. So ஒவ்வொருத்தரை ஏத்தி விடுறதோ, கூட்டு சேர்ந்து விளையாடணும், சப்போர்ட் பண்ணணும். அந்த சப்போர்ட் சிஸ்டம் இல்ல அப்படின்னா டீம் போயிடும். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் கேம் இல்லை இது, இட்ஸ் அ டீம் ஸ்போர்ட். ஸோ அந்த டீமுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சிஎஸ்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்ப முரளிதரன் மாதிரி பெரிய பெரிய லெஜெண்ட் அவங்கள நீங்க சொன்ன மாதிரியே ஹசிமா இப்ப அவரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து அவசியம் இல்லை, பட் ஸ்டில் ஹி டிட் இட் பிகாஸ் ஹி இஸ் பேஷனட் அபவுட் த கேம். ஹி ட்ரஸ்டட் யூ தட் யூ கேன் டெலிவர் இட். So it's also it's a two-way thing. Like you were able to deliver what he wanted you to deliver, and he was able to give you that guidance as well. So that is a huge thing when it comes to a team playing sport. If teams playing, நம்ம இது ரொம்ப நல்லா சிஎஸ்கே பத்தி பேசின்றோம். I want to take you back to your TN days. தமிழ்நாட்டுக்கு பத்தி நீங்க தமிழ்நாட்டுக்காக நீங்க விளையாடி இருந்த போது ரஞ்சி ட்ரோஃபி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாடு இன்னும் வின் பண்ணல, இது வரைக்கும் இன்னும் கொஞ்ச நாளா வின் பண்ணல. சோ வின் பண்ணுவோமா, எப்படி போயிட்டு இருக்கு, என்ன பண்ண போறோம் அதுக்கு? சோ வாட் டு யூ திங்க் இஸ் லேக்கிங்? We want Tamil Nadu, to see them in Ranji Trophy. So what can we do about it? நல்ல கேள்வி. நிறைய பேர் இது பண்ணிருக்காங்க. எனக்கு I would just like to put to last time 1988ல வின் பண்ணாங்க. என் அப்பா என் அப்பாவோட லாஸ்ட் சீசன். அதுக்கப்புறம் நிறைய வாட்டி we have come close and let go of opportunities. நிறைய பேர் சொல்றாங்க தமிழ்நாடுல எல்லாம் இருக்கு, பெஸ்ட் லீக் சிஸ்டம் இருக்கு, இது. But there's a lot more to winning Ranji Trophy actually. So I'll just try to keep it short. One வந்து I think we tend to neglect the grassroots level, which is very very important. நம்ம கிராஸ்ரூட் லெவல்ல வந்து we have to spend a lot of time. Under 16, under 19 level, how we are going to develop the next round of players to bringing a winning culture to who are, and that is something I feel that we have a lot to contribute on as coaches, as everybody. It's an entire team. It's not the 15 people who play. There's a big group of people who are as very very important for the team. From the administration to the coaches to the selectors to the cap, ellame play a very very important role. Okay, one reason enna Ranji Trophy வந்து it's a winter sport actually. நம்ம நவம்பர் டிசம்பர் தான் ஆடுவோம் actually. தமிழ்நாடுல நம்ம ஊர்ல விண்டரே இல்ல actually. ஏன்னா நம்ம ஊர்ல வெயில் ஜாஸ்தி, வெயில் மழை பெய்யும் தான். சோ என்ன ஆகுதுன்னா நம்ம we are used to playing a lot in the heat. Okay, so அங்க விண்டர்ல போச்ச நான் as a batsman I face that problem actually. நான் வந்து ஒரு bowler போடுவான், நான் இங்க கால்ல போட்ட முன்னாடி trust my hands and keep hitting the ball 150 அடிப்பேன், 200 அடிப்பேன். ஆனா ரஞ்சி டிராஃபில போனா the same thing you do, you're going to nick the ball and get caught at slip or caught behind. Lot more movement winter time. The same thing applies to the bowlers also. என்ன length போடணும், so நிறைய இருக்குது, a lot of. So what can we do? அந்த மாதிரி இது பண்ணி, so we need to start preparing for that. தமிழ்நாடு நீங்க பார்த்தா இந்தியால ஃபுல்லா விண்டர் இருக்கும், ஆனா சென்னையில மட்டும் விண்டரே இருக்காது, குளிரே கிடையாது நம்ம ஊர்ல. சோ அந்த டைனமிக்ஸ் ஆஃப் இங்க சென்னையில அடைச்சு ஃபர்ஸ்ட் 40-50 runs come very very fast for a batsman. I'm just giving a very small example. I'm talking only about the batting point of view. Ranji Trophyல போனா the first 40 runs take a long time to come. Wicket first wicket ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நிறைய ஆகும். So again the whole dynamics of batting changes actually. So this is a small example I'm giving you. நிறைய இருக்கு. There's a lot of things we need to do. We need a vision. First of all, next 5 years we are looking at short term. Next 5 years what do we need to do as a team, as a state to win Ranji Trophy? அது மாதிரி sometimes you have to take hard decisions. Are you willing to take that? நம்ம என்ன பண்ணோம், we need to get a system in place. See, under 16 team இருக்கு, under 19 team இருக்கு, அது எல்லா ஸ்டேட்லயும் இருக்கு. நம்ம வந்து நெக்ஸ்ட் 5 years நம்ம Ranji Trophy வின் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கு ஒரு நல்ல ஹை பெர்ஃபார்மன்ஸ் இடம் இருக்கா, ஒரு question mark. நம்மளுக்கு டேலண்ட் இருக்கு. நம்ம we tend to misunderstand talent a lot actually. Rahul Dravid வந்து பியூட்டிஃபுல்லா சொன்ன ரீசெண்டா, talent is not about how you hit a cricket ball. That helps, definitely it helps, but there's a lot more to lot more to talent, and I can give you a lot of examples also. நிறைய பேர் எக்கச்சக்க talent இருக்கு, ஆனா they're not able to use it well, because I think that's where we give a lot of value to a good 40 or 50. ஆனா மும்பைல how they grind, how they build an innings, how you adapt under pressure, I think those kind of things are a lot more important. So I think it's a big process, and I think we will definitely win. Adu patti doubt illa, but how can we do it consistently? We don't want to be a team which wins once in 20, 25, 30 years. I think we need to start planning a lot better now. We need to get a system in place.
நைன் டிராஃபி 5 years வின் பண்ண போறோமா, இது ஃபர்ஸ்ட் இயர் இதுதான் பண்ணோம். ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் த கிராஸ் ரூட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா. ரொம்ப நான் வந்து எனக்கு வந்து நான் ஐ கோச் a lot of kids, ஏன்னா and the kind of progress the kids show when they are taught well is unbelievable. Okay, are you investing in coaches in the grassroots level? We don't do it. Unfortunately, we don't do it. I don't blame the coaches. All the money and everything is in the IPL, first class setups, National Cricket Academies, but grassroots level இல்லையே. So what happens is we don't find good coaches because people don't want to work in the grassroots level. They're not willing to invest. So நிறைய இருக்கு. So நான் பேசினே இருக்கேன். It's an entire process, but I think if hopefully we need to get somebody with a vision, and if we are able to get all that together, I don't see why once we get the right system in place, we can win 5-6 times. We have the team, we have the resources, we just need to form a right get the right people together, and நான் நினைக்கிறேன் ஒரு வாட்டி வின் பண்ண once we taste that, we should start winning a lot more. So I can see it's down the corner, but we shouldn't wait for it. I think we should start working towards it. As all of us are when I tell all of us, I'm talking about us cricketers, we have a role to play in that, and we have to push and see whether we can get it for the interest of Tamil Nadu cricket. Brilliant. நீங்க சொன்னது வந்து ரொம்ப ட்ரூ. As I said, this is a team sport தான். And it needs a lot of support from not just the cricketers or the other associate பண்றவங்க. பட் நீங்க சொன்னீங்க இல்லையா, வின்டர் ட்ரைனிங்ன்றது வேற இடத்துல போய் ட்ரெயின் பண்ணா கூட நம்ம மக்களுக்கு கொஞ்சம் they'll get used to that sort of weather conditions or ground conditions in winter time. இதெல்லாம் வந்து ஏன் செட்டப் பண்ணலாம் இல்லையா? Because we will have the resources, or do we not have the resources? Why is it not possible? பண்ணலாம். நம்ம விஷன் இருக்கும். நாளைக்கு ஒரு ஊட்டி மாதிரி இடத்துல நம்ம ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் சென்டர் பண்ணலாம்ல, டெஃபினட்டா பண்ணலாம். So I think vision that doesn't guarantee you that you're going to win 9 trophy next year. Okay, and you can't expect that just because we invested say 30 crores on a high performance place, say in Ooty or anywhere, or you have to invest and send them to Nainital and places there to have a camp, which to be honest with you, say they have been doing it actually. பண்ணாங்க. Actually நான் கார்த்தி சார் ரொம்ப நாள் முன்னாடி பேசினேன் actually, and தரம்சாலா கேம்ப்லாம் போனாங்க. But that doesn't guarantee. There's a lot more to it actually. But அதனால இருக்குது. That's why coaching comes. It's very very important. நாளைக்கு வந்து ஒரு பையன்ட்ட I have to go tell him, sayடா இந்த மாதிரி under 19 ஆட போற மேட்ச் டெல்லியில இருக்கும். These are things you need to do for you to be successful, and you need to prepare for that. சொல்றது easy, but நிறைய பேருக்கு see you can't expect everybody to be grasping power. சில பேருக்கு டைம் ஆகும், சில பேர் டக்குன்னு இருப்பாங்க, சில பேர் சொன்னாலே எடுத்துப்பாங்க. They'll be able to go and do it there, but everybody is not there. So நம்ம வந்து we have to give them a platform for that. Okay, that's where planning comes into play. சரி, நம்மளுக்கு வந்து நவம்பர் டிசம்பர்ல 9 trophy or under 19 season இருக்கு. ஏப்ரல் மேல we will start preparing. ஏப்ரல் மேல ஒரு high altitude 1 month camp இருக்கு. அது போயிட்டு get the team together. First division teamல maybe under 19 டீமே ஒரு டீம் வைக்கலாம். So there are a lot of ideas, and but we have to start preparing and bring those ideas together. That is the key. And நான் சொல்றது grassroots levelல பண்ணோம். grassroots levelல பண்ணாதான் ஒரு under 16, under 17, under 19 levelல பண்ணாதான் அவங்க ரன்னி டிராஃபி வரைச்சா ஒரு ஐடியா இருக்கும். இப்போ அது சேம் இந்தியன் டீம் இஸ் டூயிங் சோ வெல். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஷிகர் தவன் ஒரு KL ராகுல் பிஃபோர் இஸ் மேட் இஸ் டெபியூ டு பிளே ஃபார் இந்தியா, அவன் வந்து 8 team இஸ் மேட் 3-4 trips to Australia. he knows what to expect there. Australia more pounds, சொல்றது ரொம்ப ஈஸி. பட் ஒன்ஸ் நானே எக்ஸாம்பிள் தரேன். ஐபிஎல் செகண்ட் ஐபிஎல் நாங்க சவுத் ஆப்பிரிக்கா போனோம். ஃபிளைட்ல இருந்து இறங்கினா போய் பிராக்டிஸ் போனா எனக்கு 1 week உண்மையா புரியல ஆக்சுவலா. The pace, the bounce, அது விடுங்க, அந்த catching punch, the way the ball drops from the air, it makes, so you need 1 week time வேணும் உனக்கு ஆக்சுவலா. So we need to take all these things into consideration. We need to think about all this and see what we can do best. Does it guarantee you winning any trophy? It doesn't guarantee anything, but definitely it gives us a lot better chance. So I think number most important thing is grassroots level. Adla focus panna nalla idu mari yochu pokuma, definitely I don't see why we shouldn't be doing a lot of wonderful things in the future. That's good. I think it all boils down to process. நம்ம பண்ண வேண்டியதை கரெக்டாக பண்ணோம்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம், ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு அந்த ரிசல்ட்ஸ் வரும். அதுதான் ஃபேக்ட். பட் நம்ம இன்னொன்று த வால் அப்படின்னு, வால்னா செவரு. நம்ம இந்தியன் கிரிக்கெட்டில் ஒரு பிளேயருக்கு அந்த பேர் இருக்குது. அதாவது அப்படின்னா அவர் அவுட் ஆக்குறதே கஷ்டம். அதான் அந்த மாதிரி ஒருத்தரை வந்து 2000 புச்சி பாபு டோர்னமெண்ட்டில் 2 இன்னிங்ஸ்லேயும் அவுட் பண்ணியிருக்கீங்க.
அது வந்து ஆக்சுவலா வேர்ல்ட் கிரிக்கெட்லயே பெரிய விஷயம். அதாவது டிராவிட் வந்து அவுட் ஆகணும்னா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதாவது செவரை தாண்டி போய் நீங்க அப்புறம் யூ ஹேவ் டு கெட் ஹிம் அவுட். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்களேன். ஏன்னா இட்ஸ் யூனிக். ஏன்னா 2 இன்னிங்ஸ்லயே யூ காட் ஹிஸ் விக்கெட். ஸோ ஆப்வியஸ்லி நீங்க அவரோட கேமை ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. யூ வுட் ஹவ் டன் சம்திங் டிஃப்ரெண்ட் இல்லையா? ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணியிருப்பீங்க. இல்ல ரமேஷ் சார், ஆனஸ்டா சொன்னா அந்த டைம்ல ரொம்ப ஸ்டடி எல்லாம் பண்ண ரமேஷ் சார். அப்பெல்லாம் ஜஸ்ட் கோயிங் வித் இன்ஸ்டிங்ஸ் அண்ட் பிளேயிங் ஆக்சுவலா. ஆனா ராகுல் என்னன்னா அந்த மேட்ச் வந்து இட் இஸ் பிட்வீன் டிஎன்சி 11 இந்தியா சிமெண்ட்ஸ். அப்போ நான் இந்தியா சிமெண்ட்ஸ் ஆடினேன். நான் நிறைய ராகுல் டிராவிட் நெட்ஸ்ல தான் போட்டிருக்கேன். ஹி வாஸ் பிளேயிங் ஃபார் இந்தியா சிமெண்ட்ஸ் அப்போ. ஓகே, ஸோ that helped. Definitely it helped. I knew his what a great player he was, and I knew I had to do something extraordinary to get him out. Now onnu panla, but I believed in my ability. Upon that the terrific faith there that I can get anybody out. Adindu thavara no specific thing as such, to get. But I think that is so important. As a player, it doesn't matter who comes and stands there. As a bowler, when you have the ball in your hand, நீங்க வந்து அந்த நம்பிக்கை இருக்கணும். நெக்ஸ்ட் மேட்ச் லக்ஷ்மன் அவுட் அட் டைம். ஸோ அந்த அந்த அன்ஷேக்கபிள் ஃபேத் இந்த எபிலிட்டியில யாரு இருந்தாலும் ஷேவா இருக்கட்டும், லக்ஷ்மன் இருக்கட்டும், டிராவிட் இருக்கட்டும், பீட்டர்சன் இருக்கட்டும், ஐ ஹாவ் த ஃபேத் டு தட் ஐ கேன் கெட் ஹிம் அவுட் ஆர் ஐ கேன் ட்ரபிள் ஹிம். ஓகே, அவுட் எடுக்கிறது வந்து இன்வால்வ்ஸ் a lot of other things. bowler catch பிடிக்கணும், அம்பையர் அவுட் பண்ணணும், அதெல்லாம் இருக்கு. பட் I think more than anything, it was a very special moment for me to get somebody so special. But more than planning anything, it was about me having that unshakable faith, which I wish I had as a bowler for a longer period of time. And the time when adhikapro it slowly started dropping. And the time I made my best use of it, and the time the maturity illa to get back to that that mindset. But it was a wonderful moment, and I absolutely loved it actually. இதுல இருந்து இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு என்ன மெசேஜ் நீங்க கொடுக்குறீங்கன்னா, உங்க முன்னாடி யார் ஆடுறாங்கன்றது பார்க்காதீங்க. உங்க வேலையை நீங்க கரெக்டா பண்ணுங்க. அண்ட் உழைச்சு கீப் ப்ராக்டிசிங் ஹார்ட். இதான் தட்ஸ் த மெசேஜ் யூ ஆர் கிவிங் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். கரெக்ட்? 100%, 200%. I think you said it perfectly. And the thing is, more importantly, the message I sent, you have to follow it when you're failing. When you're successful, it's very easy to follow any message. When you're hit hard, that's where the great stories come out from. Even in the 2 years his isolation, suddenly he comes and becomes a world champion. And the 2 years கூட அந்த நம்பிக்கை வச்சிருந்தேன் ஆக்சுவலா, that I can do something special. ரொம்ப கஷ்டம் அந்த டைம்ல. Sometimes cricket is a lonely sport. When you're not doing very well, you can be pushed to the corner. That's where நீங்க சொன்ன, I again repeat, you want to be a good human being. That's where your values all come into play, a lot at that time. So I think that's a beautiful message, Amma. So failing, when you fail as a player, on the time you have to keep pushing yourself and believe that you don't know when it will come, but if you keep pushing and keep believing in yourself, I think sky is the limit. Absolutely. Fantastic. என்னுடைய அடுத்த கேள்வி, நம்ம முதல்ல தோனியை பத்தி பேசினோம், இப்ப டிராவிட் பத்தி பேசிட்டோம். நம்ம சச்சினை எப்படி மிஸ் பண்ண முடியும்? நீங்க சச்சினோட விளையாடி இருக்கீங்க, காட் ஆஃப் கிரிக்கெட். அவரோட விளையாடின எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்களேன். ஆக்சுவலா அப்போ சேலஞ்சர் டிராஃபின்னு இருந்தது, இந்தியா சீனியர், இந்தியா பின்னு. அப்போ என்ன இந்தியா சீனியர் டீம்ல போட்டாங்க ஆக்சுவலா. ஸோ எனக்கு அப்போ சச்சினோட ஆடுறோம்ப்பா. அப்போ தோனி சின்னப்பா, அப்போ தோனி அப்போ சிஸ்டம்குள்ள வரா. நான் தோனில அப்புறம் தோனி அப்போ இந்தியா ஆடிட்டேன் ஆக்சுவலா. ஆனா சச்சினோட ஆட போறோம்ப்பா, அந்த மாதிரி ஒரு கிரேட் ஃபீலிங் ஆக்சுவலா. ஸோ அப்படியே போனோம். ஃபர்ஸ்ட் திங் என்ன, வாட் ஸ்டுட் அவுட் அபவுட் சச்சின் இஸ், என்ன மெட்டிகுலஸ் இருந்தது தெரியுமா? நான் வந்து மாலில டோர்னமெண்ட், நான் இந்த பக்கம் உட்காந்து அந்த பக்கம் சச்சின் உட்காந்து. நான் வந்து ஐ எம் நாட் அ வெரி வெரி இந்த கிளீன் ஃப்ரீக் ஆர் வாட் எவர். ஆனா அவர் வந்து the way he kept his kit bag down, அவர் பொருள் சாமான் எல்லாம் எப்படி எடுத்து பியூட்டிஃபுல்லா வச்சிருவல்ல. அது என்னன்னா அந்த நீட்னஸ் ஆஃப் த ரெஸ்பெக்ட் he had for his equipment. அது காட் மாதிரி அவருக்கு ஆக்சுவலா. அந்த பேட் எவ்வளவு அழகா எடுத்து வச்சு, நான் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணல எக்யூப்மெண்ட்டா, பட் நம்ம அப்படியே எடுத்து வைப்போம், ஷூ அப்படியே எடுத்து வைப்போம். ஆனா அது அவர் அப்படியே அழகா எடுத்து வைப்பாரு. The way he prepared, the way, that is something which ரொம்ப very few peopleக்கு லைஃப்ல வந்து அவங்க பார்த்தா கூஸ் பம்ப்ஸ் வரும்னு சொல்லுவாங்கல்ல. சச்சின் was the person who gave it to me. பார்த்து கூட அது மாதிரி வந்தது. Another instance was actually finals முன்னாடி அப்போ அந்த சூப்பர் சப் ரூல் இருந்தது. ஆக்சுவலா செகண்ட் மேட்ச் சூப்பர் சப்ல போட்டாங்க. நான் பேட் பண்ணேன், நான் பேட்டிங்கே வரல. தேர்ட் மேட்ச் கிரெக் சாப்பல் அப்போ கோச் வந்து சொன்னா, நீ கட்டாயமா ஃபைனல்ஸ் ஆட போறேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த சேலஞ்சர் டிராஃபி எப்படின்னா 3 மேட்ச் இருக்கும், 1 டே பிரேக், அப்புறம் ஃபைனல்ஸ். 3 மேட்ச் வரிசையா, பிரேக்கே கிடையாது.
ஸோ எனக்கு வந்து நான் கிரெக் சாப்பில் கேட்டு இது மாதிரி நான் நாளைக்கு மேட்ச் ஆட போறேன், எனக்கு ஈவினிங் போய் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம்னு சொன்னாங்க. சரி நான் அசோசியேட் பேசி ஒரு கார் ஆர்கனைஸ் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. ஸோ நான் கார்ல போனேன், நானும் ஐ திங்க் முரளி கார்த்திக் வந்தா. அப்புறம் கார் கிளம்புது, லாபில இருந்து வெயிட்னு சொன்னாங்க. பார்த்தா சச்சின் கிட் பேக் எடுத்துன்னு வராரு. இது வந்து அவர் 10,000 வச்சிட்டாரு. இந்த சேலஞ்ச் டிராஃபி மேட்ச் எல்லாரும், நானும் 3 மேட்ச் வர்த்தி ஆடினா டெஃபினட்டா நான் பிராக்டிஸ் வந்துட மாட்டேன், ஏன்னா யூ வாண்ட் பாடி டு இது. ஆனா இவர் வந்து he was just coming back from his tennis elbow injury. அப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பேட்டிங் ஆனாரு. he had a beautiful ride back மாலி டு சண்டிகர் வந்து ஒரு 1 hour கார் ரைட், ஒரு பியூட்டிஃபுல் கார் ரைட் பேக் வேர் he spoke about எப்படின்னு இந்த 4 months எப்படி கஷ்டப்பட்டார் அந்த டென்னிஸ் எல்போட. ஒரு டைம்ல ஒரு டூத்பிக் தூக்குறதுல அவ்வளவு வலி இருக்குமா, அது எப்படி how he got out of it, great lessons. So நெக்ஸ்ட் டே என்ன ஆச்சுன்னா, தாஜ் மொஹாலில ஸ்டே பண்ணோம். எனக்கு ரிசப்ஷன்ல இருந்து ஒரு போன், ஆக்சுவலா மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன் கேட்டேன். ஐ செட் எஸ், மிஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் வாண்ட்ஸ் டு மீட் யூன்னு. எனக்கு இன்னும் கை ஓடல கால் ஓடல, அப்படியே போனை வச்சு நான் அப்போ போய் ஹேட் அ ஷவர் அண்ட் வென்ட் டு ஹிஸ் ரூம். பெல் அடிச்சு ஓப்பன் பண்ணா வாய்ஸ் அப்படியே எஸ் அப்படின்னு கேட்டாரு. நான் வந்து பாஜி தான் கூடுவேன், பாஜி கால் மீ, போன் வந்துன்னு சொன்னேன். அப்படி யோசிச்சு, ஓ சாரி, நான் ஐ கால் அம்பையர் சிவராம் நாட் யூ சொன்னாரு. அப்படியே ரொம்ப டிஜெக்டடா போனேன் ரூமுக்கு. பட் தட் ஈவினிங் ஐ ஓப்பன் வித் ஹிம் அண்ட் லைக் ஐ செட் தேர் வர் 15,000 பீப்புள் இந்த கிரவுண்ட். நாங்க 2 பேரும் போச்சு, எல்லாம் கை தட்டினாங்க. 14,999 பீப்புள் ஆர் சேரிங் ஃபார் ஹிம். நான் என்ன யாரு கூட தெரியாது. பட் whatever limited time I spent with him on the wicket was, I think it was magical. I'm very happy experience. Obviously நிறைய அது மாதிரி நிறைய ஓப்பன் பண்ணா நல்லா இருந்திருக்கும். பட் it happened one time and that game I happened to play well and நிறைய அவர் அகைன்ஸ்ட் நிறைய ஆடி இருக்கேன். ஐபிஎல் ஆடி இருக்கோம், ஸ்டேட்ல ஆடி இருக்கோம். பட் சச்சின் மாதிரி பீப்புள் இட்ஸ் வெரி ரேர் டு கம். லைக் அவர் பத்தி பேசிட்டே இருக்கலாம். பட் லைக் ஐ செட் சில பேர் தான் அந்த கூஸ் பம்ப்ஸ் வரும், கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப ஈஸியெல்லாம் வராது. ஆனா சச்சின் பார்த்து பழகிட்டு அது வந்தது. அண்ட் லைக் ஐ செட் தி ரெஸ்பெக்ட் ஹி ஹேட் ஃபார் தி கேம் இஸ், அவர் வந்து அவர் the way he folded his இது எக்யூப்மெண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணது வந்து அப்பதான் இது வந்து கடவுள் மாதிரி. நமக்கு இந்த பேட் வந்து நம்மளுக்கு கடவுள் மாதிரி. we have to respect it. அவுட் ஆயிட்டு வந்து தூக்கி போடுறது இல்ல, அவர் வந்து பண்ணதே இல்ல அது. so lot of life lessons actually, it was a wonderful moment and like I said, very very lucky to have it. Than say I wish I had more, I would say I'm very lucky to have that moment. சூப்பர்பா சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க சச்சினை பத்தி. ரொம்ப தேங்க்ஸ். ரமேஷ், உங்களுடைய கொஸ்டின். வித்யுத், ஆப்வியஸ்லி இப்போ உங்களை பற்றி பேசணும். பட் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி தான் இம்பார்ட்டண்ட். ஃபேமிலி, அந்த கிராஸ் ரூட் லெவல்ஸ், அப்பா அம்மா என்ன எப்படி ஒரு சைல்டுக்கு சொல்கிறாங்க, ஹவு தே இன்ஸ்டில் தட் கேரக்டர், ஹவ் யூ அப்ரோச் த கேம். ஸோ ஆப்வியஸ்லி உங்கள் அப்பா வி சிவராமகிருஷ்ணன் சார், அவர் வந்து தமிழ்நாடுக்கு ஆடி இருக்கார். இன்ஃபேக்ட் நான் சின்ன பையனாக இருக்கிறபோது நிறைய பேப்பரில் பார்ப்பேன். ஹி வாஸ் அ ப்ராலிஃபிக் ரன் ஸ்கோரர் அண்ட் ஃபேமிலி ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஸோ வாட் இம்பேக்ட் ஹீ ஹேட் ஆன் யூ? அவரோட தாக்கம் எப்படி இருந்தது உங்க மேல? நாங்க ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ். ஆக்சுவலா என் அப்பா, என் அங்கிள் வி ராமநாதன், அவர் வந்து பிளேட் ஃபார் ஹைதராபாத் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, சவுத் ஜோன்ல ஆடினாரு. இன்னொரு அங்கிள் ஆக்சுவலி நட்ராஜ்னு, இஸ் நோ மோர் நவ். அவர் வந்து பிளேட் ஃபார் மைசூர், அந்த காலத்துல மைசூர் அண்ட் தமிழ்நாடு கூட ஆடினு நினைக்கிறேன். they all played ஃபர்ஸ்ட் டிவிஷன். என் கசின்ஸ் 2 பேர் ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆடினாங்க, என் பிரதர் வருஷம் ஃபர்ஸ்ட் டிவிஷன். ஸோ we were a family of cricketers and நாங்க வந்து we always spoke about cricket. நிறைய ஆடுவோம், எக்கச்சக்கமா விளையாண்டே இருப்போம். அதுதான் வேற வேலையே இல்லை. அப்பெல்லாம் படிப்புலாம் இல்லை, சும்மா கிரிக்கெட் விளையாண்டே இருப்போம். பட் என்னன்னா, it was never enforced upon us, நீ கிரிக்கெட்டர் ஆனோம் இதான் அதெல்லாம் இருந்ததே இல்லை. we were just given a free hand to do what we wanted to do. அப்பா பொறுத்த வரைக்கும், as a family, அப்பா அம்மா பொறுத்த வரைக்கும், I am very very grateful to them. They have taught me a lot. I would like to believe that I am a decent human being because of them. What I have learned from them, the values I've inculcated from them as a young child. Pressure போட்டதே இல்லை. The toughest of times they were always there for me. எனக்கு கிரிக்கெட் ஆடினப்புறம் முடிச்சப்புறம் அந்த ஐபிஎல் ஃபர்ஸ்ட் 2-3 இயர்ஸ் ஆனப்போ ஒரு 5-6 இயர்ஸ் டல் இருந்தது ஆக்சுவலா. ஏன்னா ஒரு கிரிக்கெட்டர் டு கோச் ஆர்ச்ச that transition is can be quite difficult. ஏன்னா it's not like a corporate job where நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 20 lakh இதுல இருக்கீங்க, யூ மூவ் டு 40-50, அது மாதிரில இல்ல. இங்க கிரிக்கெட்ல இந்த லெவல்ல இருக்க,
then you have to come down and again build yourself as a coach. So on the 4-5 years when it was very, very difficult. For my entire family, I had a daughter that time. My wife was very supportive. Actually, ஒரு வருஷம் ஞாபகம் இருக்கு எனக்கு, to fulfill my dreams of playing for IPL again. நான் வந்து I left everything in Tamil Nadu and moved to Mumbai. Actually, DY Patil's ஒரு டீம் இருக்காங்க. Mr. Abhay Kurula, a nice, lovely gentleman. He called me and அங்க நம்ம ஊர் மாதிரி கல்ச்சர் இல்ல. நம்ம தமிழ்நாடுல வந்து நல்லா ஆடினா உனக்கு ஸ்ட்ரைட்டே ஒரு பிக் கம்பெனி லைக் இந்தியா சிமெண்ட்ஸ், லைக் எம்ப்ளாஸ், MRF, இந்தியா பிஸ்டன்ஸ், பேங்க் ஜாப்ஸ், you get somewhat secure. பட் மும்பைல அது மாதிரி இல்ல. அன்லெஸ் யூ ரியலி மேக் இட் டு தி ரேங்க், இந்தியன் ஆயில்ல ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குன்னா பெரிய விஷயம் அங்க ஆக்சுவலா, ஒரு பாரத் பெட்ரோலியம். ஸோ ஐ வென்ட் டு DY Patil where I just wanted to play. மும்பைல என்ன அட்வான்டேஜ்னா, அப்போ மும்பை இந்தியன்ஸ், பூனா வாரியர்ஸ் அப்போ ஒரு டீம் இருந்தது, ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் கிங்ஸ் 11 பஞ்சாப். அவங்க ஹப் வந்து மும்பை தான். ஸோ they used to follow the local cricket very closely there. ஸோ நான் வந்து I just left everything and went there. எனக்கு வேலை இல்லாட்டி கூட பரவாயில்ல. That's why my wife and my family supported me. My parents supported me, and I went. Anga it almost happened that Pune Warriors வந்து they were going to take me. ஆனா அந்த வருஷம் the team மூட்டாங்க. And Rajasthan Royals on the selection time I got injured actually, so I couldn't give it my best shot. So on the my time they were unbelievably supportive, and appo we talk a lot about depression, anxiety. Ipo nariya we talk a lot about that. On the time if I didn't have my family support, I could have definitely gone into all these things. Maybe I did, who knows, because the support I came out of it very, very well. So I'm grateful to them for that. Grateful to God for giving me such a wonderful family. In the tough times and support pani slowly I built my way back, and it's been a good journey. But I will, like I said, it sounds cliche, whatever you call it. On the time you as a person you never hope for that kind of times actually. Ana இன்னைக்கு பார்த்தா I'm very happy I went through the times. It made me realize the importance of my family, a lot about life. அப்போலாம் எனக்கு IPL ஆச்சு ஒரு பெரிய கார் வாங்கணும், அந்த மாதிரி கார்ல பெருசா போகணும், அந்த மாதிரி. பட் லைஃப் hits you so hard sometimes. ஒரு டைம்ல கார் வாங்குறது கூட காசு இல்லை ஆக்சுவலா. And again I slowly built back, and so those life lessons are amazing. And what helped me come through these times were my family support. So I'm ever grateful to them. அப்பா சொன்னதை கேட்டுனா maybe it would have been a lot better cricketer. நிறைய வாட்டி நான் சின்ன பையன் I took appa's words for granted. So father son அப்பா தான் என்ன தெரியும். But அந்த டைம்ல if I had taken those things, what he said, I would have been a lot better. So that regret I always have. அப்பா சொன்னா டெஃபினட்டா கேட்கல. இப்போ அப்பா சொன்னது இப்போ அவர் அந்த ஆள் வந்து சொல்றாரு, அந்த டைம்ல கேட்டிருந்தா இதா இருந்திருக்கும். பட் நோ ரிக்ரெட்ஸ். இட்ஸ் a great relationship and I'm very happy. வித்யுத், இதுல என்னென்ன முக்கியமான மெசேஜ், எல்லாருக்கும் எல்லாமே வாழ்க்கையில ஈஸியா கிடைக்காது. ஏன்னா வெளியில எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க, இது ஈஸியா கிடைக்கும்னு. ஸோ அவங்க என்னென்ன சிரமம் கஷ்டங்கள் பட்டு ஒரு ஸ்டேஜுக்கு வருதுன்றது, நீங்க டெண்டுல்கர் எப்படி கஷ்டப்பட்டாருன்னு சொன்னீங்க. ஏன்னா ஒரு எல்போ இன்ஜுரி வந்து 4 மாசம் எதுவும் பண்ண முடியாத ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். இப்போ நீங்க சொன்னீங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டு அந்த வேல்யூஸ் ஃபாலோ பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு. சரி, இதெல்லாமே அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு நல்ல மெசேஜா இருக்கும்னு நான் நம்புறேன். எனக்கு ஆக்சுவலா நீங்க சொன்னீங்களா லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம், உங்களுடைய அந்த I want to take you back to your TN days. ஏன்னா நீங்க 11th மேனா வந்து அடிச்ச அந்த செஞ்சுரி பத்தி, அந்த நேரம் உங்களுடைய அந்த மனநிலை எப்படி இருந்தது? You would have felt that high, you would have been on a high, or what was your thinking அப்போ? சொல்லுங்களேன். I don't know, எனக்கு தெரியல நீங்களா, I don't know if you believe in destiny or not, but that is a great example of destiny. அந்த மேட்ச் என்ன ஆச்சுன்னு, ஏன்னா நாங்க டெல்லியோட குவார்டர் ஃபைனல்ஸ் ஆடணும். அப்போ ராபின் சிங் தான் கேப்டன் ஆக்சுவலா. So previous day வந்து இது 2000ல previous வந்து ராபின் வந்து டீம் மீட்டிங் சொன்னா Vidyut not playing the match tomorrow ன்னு. கொஞ்சம் ஃபீல்டிங் எல்லாம் ஹெல்ப் பண்ண, போலர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணி நாளைக்கு மேட்ச் ஆடலன்னு சொன்னாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஐ டிசப்பாயிண்ட். பட் நெக்ஸ்ட் டே வச்சு நான் ரொம்ப ஜாலியா இருந்தேன் ஆக்சுவலா. ஏன்னா அந்த கேம் ப்ரெஷர் கிடையாது. இட்ஸ் குட் டு ஹேவ் நர்வ்ஸ், பட் அப்போ நர்வ்ஸே கிடையாது. ஏன்னா ஐ நோ ஐம் நாட் பிளேயிங் த கேம். ஸோ நான் இன்னும் வார்ம் அப்பே சரியா பண்ணல ஆக்சுவலா. போலர்ஸ் ஹெல்ப் பண்ணேன். அப்போலாம் அந்த பேட்டிங் கோச், போலிங் கோச், ஃபீல்டிங் கோச் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு மேனேஜர், ஒரே ஒரு கோச், அவ்வளோதான். ஸோ நான் ஐ வாஸ் ஹெல்பிங் அவுட் வித் ஆல் தீஸ் பீப்புள். ஸோ ஆனா அப்போ டிஎஸ் சேகர் தான் சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸ். அப்போ ஷேகருக்கும் ராபினுக்கு ஏதோ ஹீட்டடா ஏதோ நடந்திருந்தா ஆக்சுவலா. தே ஹேவிங் அ ஹீட்டட் கான்வர்சேஷன். நம்மளுக்கு என்ன தெரியாது, சும்மா ஏதோ பேசணும்னு நினைச்சேன். அப்போ
ஒரு 9 o'clock வாக்குல டாஸ் போட்டாங்க. ஆஷிஷ் கபூர் அப்போ வந்தாரு. ஆஷிஷ் கபூர் வந்து என்கிட்ட வந்து நீ ஆடுறடான்னு சொன்னாரு. எனக்கு வந்து நீ ஆடலன்னு கேட்டது. எனக்கு தெரியும் அஷுப்பான்னு கூட தெரியும் அஷுப்பா சும்மா இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் போனேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 9:25 வரைக்கும் ஒண்ணுமே தெரியல. அப்போ ராபர்ட் வந்து பேட்டிங் ஆர்டர் சொல்றாரு. இது மாதிரி இது அப்புறம் டிஸ்கஷன் ஆக்சுவலா நம்பர் 10 ஹூ ஷுட் பிளே வித்யுத் எம்ஆர் ஸ்ரீனிவாஸ்னு. எம்ஆர் ஸ்ரீனிவாஸ் ஃபாஸ்ட் பால் இஸ் மேக்கிங் இஸ் டெபு. என்னடா வித்யுதா கேக்குறேன், என் பேர் 11ல இருக்கா. அப்போலாம் அந்த கம்யூனிகேஷன் ஒண்ணுமே இல்லை. அப்போதான் தெரிஞ்சது ஐம் பிளேயிங் த கேம்னு. அப்போ என்ன ஆச்சுன்னா I was supposed to go at number 10. அதெல்லாம் ஆச்சு. அப்போ நான் மேட்ச் ஆடுறேன்னா we won that. Luckily we were batting. இல்லைன்னா ஃபீல்டிங் போனா would have been days. Batting number 10 நால I had some time to get this head and everything. So அப்போ ஆனா பெரிய ராபின் இஸ் அப்போ அவுட் ஃபார் இந்தியா டியூட்டி. நிறைய ஆடல. அந்த மேட்சுக்கு தான் வந்தார் ஆக்சுவலா. ஸோ ராபின் இஸ் நாட் சீன் மீ பிளே ஆர் எம்ஆர் ஸ்ரீனிவாஸ் பேட் பார்த்ததே இல்லை. ஸோ நிறைய வித்யுத் கோ அட் நம்பர் 10 சொன்னாரு. அப்புறம் வெயிட் அப்போ சீனியர் பிளேயர் டிஸ்கஸ் பண்ண அந்த மாதிரி யார் அனுப்பலாம், வித்யுத் அனுப்பலாமா இல்ல எம்ஆர் அனுப்பலாமா. சீனியர் பிளேயர் வித்யுத் சும்மா காடா சும்மா சுத்துவான், அவன் நம்பர் 11 போட்டோம், எம்ஆர் ஸ்ரீனிவாஸ் வந்து நம்பர் 10 போட்டோம். சரி அப்படியே ஆச்சு. அந்த மேட்ச் நம்பர் 11 போய் செஞ்சுரி ஆச்சு ஆக்சுவலா டெல்லியோட. Obviously I'll be the biggest liar if I say I went and thinking I'm going to get 100. ஒன்னும் இல்ல சும்மா. ஆனா எனக்கு ஒரு பேஷன் இந்த பேட்டிங், நம்ம போய் சும்மா நல்லா காஜி அடிக்கணும்னு ஃபர்ஸ்ட் 25-30 ரன்ஸ் வந்து அப்புறம் சன்னா பார்த்து சும்மா அடிச்சேன். சன்னா ஐ ரியலைஸ் ஐ வாஸ் 80. Second new ball came into play. That's when I realized, okay, என்னடா 80 வந்துட்டோம், maybe I have a chance to get 100 now. It so happened I got 100. இதுல இருந்து ரெண்டு விஷயம் அந்த இருக்கு. ஒன்னு வந்து if I had gone at number 10 it won't be a world record. I'll just be a number 10 player who got 100. Because of that last thing I went at number 11. ரெண்டாவது வந்து it made me realize that okay, maybe I can become all rounder in the future. அப்போ அந்த டைம் வரைக்கும் I didn't take my batting seriously. நல்லா ஐ நியூ ஐ ஹேட் எவ்ரிதிங். நல்லா சும்மா அடிப்பேன், சிக்ஸ் அடிப்பேன், இது பண்ணுவேன். அவங்க கரெக்டா சொன்னாங்க காடா பிளேயர்னு சொன்னாங்க. பட் காடா வந்து ஐ தாட் இஸ் வெரி வெரி ஒரு மாதிரி க்ரூட் டேர்ம். இன்னும் ரிஃபைண்டா சொன்னா நல்லா இருக்கும். குட் ஸ்ட்ரைக் ஆஃப் த பால் சொன்னா நல்லா இருந்திருக்கும். பட் ஸோ அது மாதிரி ஆச்சு. ஸோ தட் வாஸ் again like I said, it was destiny and it made me realize I could bat. So that's one thing which that innings made me and in the future I started batting up the order, so definitely helped. And like I said, it was destined to happen. More than thing, obviously my effort was there to do well, but number 10 and unnume irundhirukku, number 11 and number 1 aanadnala it became a big idu alla. So yeah, illa that's a fantastic achievement by great heights. டெஃபினட்டா. அண்ட் ஐ திங்க் நீங்க சொல்ற மாதிரி டெஸ்டினி, இந்த ஊர்ல ஒரு சேயிங் இருக்கு, the time, person who you meet, where you are, it always matters. And that particular person decided you go 11th and you went there and you did it. And today you've made history and it's not been changed so far. So hats off to you for that. Thank you. Fantastic. So Vidyut, we are almost coming இன்னொரு 10-15 minutes தான் இருக்கு ஷோக்கு. ஸோ அதனால we'll talk about இப்போ நடக்கிற ஐபிஎல். ஸோ அக்கார்டிங் டு யூ, whom do you think is எந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, யார் ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க, ஆனா ஏன்? எனக்கு தெரிஞ்ச டீம் பேலன்ஸ் அது மாதிரி பார்த்தா ஐ திங்க் டெல்லி கேபிட்டல்ஸ் ஹேவ் an unbelievable side actually. Just looking at team balance and everything. ஏன்னா never rule out CSK. எனக்கு something about CSK வந்து அவங்க பிளேஆஃப்ஸ் வரைக்கும் வந்துட்டாங்க வச்சுக்கோங்களேன், then they'll win. ஏன்னா they are amazing in playing the big matches very very well. Something is there and the big match வச்ச, like if you saw 2018ல இன்டர்வியூ பண்ணேன், lot of people daddy's team நிறைய பேர் 30 வயசு மேல ஆயிட்டு, 8 பேருக்கு 30 வயசு மேல ஆயிட்டு, எப்படி வின் பண்ணுவாங்க, எப்படி சஸ்டெயின் பண்ணுவாங்க, பிக் டோர்னமெண்ட் எப்படி இது பண்ணுவாங்க. நான் அப்போ I knew they had a good chance, but என்ன சொன்னா experience plays a big role in T20. ஏன்னா நீ எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் யூத் இருந்தா கூட எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ரைட். இப்போ தோனி ஒரு மேட்ச் போனா நிறைய வாட்டி will be 10 of 20 balls சரியா, பட் he'll finish off with 50 of 28 balls. அவனுக்கு தெரியும் அந்த 10 ball extra இருந்தா I'll be able to finish the game. And what does that come with? That comes with experience. அதே மாதிரி வாட்ச் in 2018 had a very very quiet tournament, and finalsல he stood out. நான் என்ன சொல்றேன்னா experience is very very important in T20. And obviously unfortunately Raina is not there, but Dhoni has unbelievable experience. Watson, Faf du Plessis, Imran Tahir is a brilliant bowler, combined Piyush Chawla, domestic giant, எக்கச்சக்கமா ஆடி இருக்காரு. He's played so much of, so I don't know if I missed out the Kedar Jadhav, Raidu. So experience is
I think a big asset in this format. So CSK can never write out CSK. Mumbai is a great side, but Delhi can be a team which can create a lot of upsets. I don't want to use the word upset. T20 every game is upset them, but T20 DC has a great combination. CSK and Mumbai are always going to be front runners. So எனக்கு தெரிஞ்சு DD can do something special. இல்லனா I'll always go with CSK. ஆமா நியாயமா அது எதிர்பார்த்த பதில் தான். நீங்க சிஎஸ்கே தான் சொல்லுவீங்க அப்படின்னு. பட் இருந்தாலும் இந்தியாவில் இப்போ துபாய், அபுதாபி, ஷார்ஜா கிரவுண்ட்ஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட். இட்ஸ் கம்பேர்ட் டு இந்தியா. ஸோ அது do you think அது ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்குமா? I think fitness will play a very, very key role. It's very, very hot. I think the first half of the tournament will be very, very warm. You're talking about maybe 45 to 50 degrees. I don't know if it cools down now in the nights, but it can be very, very warm. So yeah, Abu Dhabi it's the killer actually. So I think fitness will be big key. I think I don't know about the dew factor. Where the dew factor dew factor in that maybe batting second. Ball may come on little nicely. So Naria combination, the size, the grounds are big there. Maybe you'll have to run the ones and twos more in the middle overs than Chennai. India we play in little smaller grounds, except I think Hyderabad and maybe Chennai to an extent. But all the other grounds are you're talking about 55, 60 years. So a lot of other factors will come into play. But I feel this time experience, I think fitness will play a very, very key role. Long tournament, Naria Perik I think CSK one thing which is going to going to be a little difficult for them is a lot of these players in the pandemic நிறைய பேர் கிரிக்கெட்டே ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. But CSK's players நிறைய பேர் ஆடல. Like Shane Watson ரொம்ப நாள் ஆடல. So they may take some time into the tournament. But like I said, don't be surprised. They play the big games very, very well. நிறைய வாட்டி CSK எப்போ வின் பண்ணிருக்காங்கன்னா out of the tournament நினைப்போம். அப்போதான் they will just come up and that's why I never write them up. This is not I'm not being politically right. I'm trying to be honest. Another person DC ன்னு சொன்னேன். So but yeah, so I think fitness will play a key, and the players may be a little rusty. How much ever you practice match awareness, match fitness with different teams. So it will be very interesting to see actually 4-5 மாசத்துக்கு அப்புறம் எப்படி ஆட போறாங்க மேட்சஸ்னு. It will be அதனால நீங்க இந்த ரீசெண்ட் ஆஸ்திரேலியா இங்கிலாந்துலாம் பார்த்திருந்தா I think England already had upper hand over Australia. They played against Pakistan and West Indies. So they were a lot more match over and match fit than Australia. So I think it'll be interesting. The first big tournament after the pandemic, I'm really waiting to see everybody in action. பார்க்கலாம் தலை கப்பு தூக்குறாரான்னு பார்ப்போம் வெயிட் பண்ணி. தங்கரேகா நீங்க கேட்கலாம், அதுக்கப்புறம் நம்ம அந்த ரவுண்டுக்கு போயிடலாம். ரேபிட் ஃபயர். ஓகே, I thought we'll go to the rapid round because நமக்கு அது ரமேஷோட ஃபேவரட் பார்ட் இஸ் rapid fire round. So I'll leave it to you, Ramesh. அப்படி இல்ல, கிரிக்கெட் நான் ரேபிட் ஃபயர்ன்றதோட வித்யுத் நான் ஒரு 4 கேள்வி கேட்பேன். அது 10 செகண்டுக்குள்ள நீங்க டக்குன்னு மனசுல யார் வருதோ சொல்லிடணும். ஓகே, இது தமிழ்நாடு கிரிக்கெட் பத்தி தான். பட் இல்ல நான் கேக்குறேன்னா கிரிக்கெட்டர் பேர் மட்டும் சொல்லலாமா இல்ல வேற ஏதாவது சொல்லலாமா? மூவி ஸ்டார் கூட சொல்லலாமா? நான் கேக்குறது கேள்வி நீங்க அப்புறம் நீங்க கிரிக்கெட் பேர் தான் சொல்லணும். தமிழ்நாடு கிரிக்கெட்ல சூப்பர் ஸ்டார் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னா தமிழ்நாடு கிரிக்கெட்ல யாரை சொல்லுவீங்க? ஆர் அஸ்வின். ஓகே, சோ சூப்பர் ஸ்டாரோட சேர்த்துட்டீங்க. உலக நாயகன் ஆஃப் தமிழ்நாடு கிரிக்கெட்? தினேஷ் கார்த்திக். ஓகே, தளபதி ஆஃப் தமிழ்நாடு கிரிக்கெட்? தளபதி ஐ திங்க் முரளி விஜய். முரளி விஜய் மாங்க். ஓகே, ஆல்ரைட். தலை எல் பாலாஜி தான், அவர் பேரே தலை தான். சோ அது நான் மாத்த விரும்பல. சோ தலைனா எல் பாலாஜி தான். சோ ஆமா, சோ அவருக்கு ஆல்ரெடி தலைன்ற பேர் இருக்கு இப்போ. அவர் பேர் அவருக்கு எல்லாரும் தலை தான் கூப்பிடுவாங்க. சோ இல்லனா வேற ஏதாவது டர்ம் யூஸ் பண்ணிப்பேன் அவருக்கு. பட் தலை அவருக்கு தான் வச்சிருக்கோம்னா அதான் ஐ வெயிட்டட் ஃபார் தட். ஆனா வண்டர்ஃபுல், 4 பேருமே லெஜெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கிரிக்கெட், நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டுடே தே ஆர் ரோல் மாடல்ஸ் ஃபார் மெனி யங்ஸ்டர்ஸ் தமிழ்நாடுல நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு. ஸோ நல்ல டக்குன்னு சொல்லிட்டீங்க வித்யுத். நான் நினைச்சேன் நீங்க கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவீங்க, ஆனால் ஹெசிடேஷனே இல்லை. வெரி குட். ஸோ தங்கரேகா, நீங்க வித்யுத்துக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். ஆமா, ஏன்னா
நேரம் போனதே தெரியல வித்யுத். உங்களோட பேச ஆரம்பிச்ச போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. 1 மணி நேரம் போனதே எங்களுக்கு தெரியல. இட்ஸ் சோ சேட் டு லீவ் யூ ஹியர். ஏன்னா உங்ககிட்ட இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கும். இன்னும் உங்களுடைய இப்போ ரீசெண்ட் அவதார் ஆஃப் கோச் அதை பத்தியும் பேசணும்னு ஆசைப்பட்டோம். நேரம் இல்லாதனால அடுத்த முறை உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். ஐபிஎல் போதும் உங்களை சந்திக்க முடிஞ்சா இன்னும் நல்லா இருக்கும். ஐபிஎல் நடக்கும்போது உங்ககிட்ட பேசுறதுக்கு. இன்னைக்கு உங்களுடைய நேரத்தை கொடுத்து எங்களோட இந்த 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அழகான விஷயங்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வித்யுத். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப thanks. I really enjoyed the session. Thank you so much. Thank you. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது இல்லையா ரமேஷ் நம்மளுடைய இந்த செஷன் இன்னைக்கு? என்னன்னா நம்ம பண்ற ஷோஸ் வந்து டைம் பத்த மாட்டேங்குது. இன்னும் நம்ம கோச்சிங் பத்தி பேசல. அது எப்படி அடுத்த ஜெனரேஷனுக்கு யூஸ் ஆகும். டெஃபினட்டா இவர் இன்னொரு தடவை ஐபிஎல் நடுவில் இவரையும் கூப்பிட்டுருவோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஐபிஎல் நடுவுல நம்ம கூப்பிட வேண்டியது பிரசன்னா சார் இருக்காரு, இப்ப வித்யுத் சார், நமக்கு லைன் அப் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய தெரிஞ்சுக்கிறோம். ஐ அம் சோ amazed by the team spirit and the hard work that goes behind ஒரு விளையாட்டுக்கு பின்னாடியும். ஸோ இன்னும் நிறைய இருக்கு நம்ம பேசுறதுக்கு. பட் நேயர்கள் எல்லாரும் போன வாரம் நம்ம கொடுத்த ஆதரவு அதே மாதிரி இந்த வாட்டியும் ஆதரவு கொடுக்க போறாங்கன்றது கட்டாயமா எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா திஸ் இஸ் கெட்டிங் இன்ட்ரெஸ்டிங் பை த வீக் பாத்தீங்கன்னா. ஸோ நேயர்களே, இன்னைக்கு எங்களுடைய இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அடுத்த வாரம் உங்களை இதே போல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது துபாயில இருந்து ரமேஷ், யூகேல இருந்து தங்க ரேகா. வாழ்க வளமுடன். Thank you.